அடுத்ததாக விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது 4ல் வர ராகு. அம்மாவோட உடல்நிலை கண்டிப்பாக பார்க்கணும். இருக்கிற இடத்த வந்து அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் இருக்கிற இடத்த வச்சு ஏதோ ஒரு நல்லதை செய்வாங்க. ஓகே. அதை மட்டும் எல்லாத்தையும் ஜீரோவாக்க மாட்டாங்க. ஆனால் அதோட ஸ்தானத்தை கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எப்போதுமே அதோட ஸ்தானத்தை நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குரு தொடர்பு இருந்துச்சுன்னா சீக்கிரம் டிஸ்டர்ப் பண்ணிடுவார். குரு தொடர்பு இல்லைன்னா கடைசி வரைக்கும் அதில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சிக லக்னமோ விருச்சிக ராசியோ 4ல் வந்து ராகு வராது அப்படின்னா குரு பார்வை வந்துடுச்சு. அதனால் அவ்வளோ இது பண்ண வேண்டான்னு இருந்தால் கூட குரு பார்வை இல்லைன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ராகு வந்து அந்த மாதிரி பண்ணுவார். கேது வந்து நம்மளுக்கு 10ல் கேது வராரு. 10ல் கேது வராரு அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு விஷயம். அது வந்து 10ல் ஒரு பாவியாக வருகிறார் அப்படிங்கும்போது அது நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறதுனால திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், காளகஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், நாகத்துக்கு வந்து நல்லதே செய்கிறது, பாம்புக்கு பால் ஊற்றுறது, ஆப்வியஸ்லி இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லதே நடக்கும்.